நம்ம இப்போ ரிப்பன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதான் இப்போ இங்கு காலி ஆகிடுச்சுன்னா ரிப்பன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. லாக் ரிலீஸ் பண்ணிட்டு பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த பார் முதல்ல இந்த பாரை கழிவுங்க. மேக்ஸிமம் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுங்க, ஏன்னா கை கழிக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் வாங்கியிருக்க புது ரிப்பன் எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுங்க பக்கத்தில். ஃபஸ்ட்டு இந்த லாக் 2 ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாக் ரிலீஸ் பண்ணி 1 எடுங்க. அப்புறம் இதில் இருக்கிறத முதல்ல கழட்டுங்க. கரெக்டாக கழட்டி வெளியே எடுத்துருங்க. ஒரு சைடு முதல்ல எடுங்க. எடுத்துகிட்டு அடுத்த சைடுக்கு அடுத்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு இந்த ரிப்பனை கழட்டுங்க திரும்பி. ஓகேங்களா? இந்த ரிப்பனை வெளியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரிப்பனை கழட்டணும். ஒன்று காட்டுறேன், நீங்கள் இன்னொன்று பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிப்பனை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிப்பனை வந்து கழட்டி போட்டுருவோம். நல்லா பாருங்கள், இதோ இந்த லாக் இருக்கும், இதோ லாக்லேருந்து அதை ரிலீஸ் பண்ணிடணும். இதே மாதிரி இன்னொன்றையும் எடுக்கணும். இதை எடுத்து காட்டுறேன். ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து இதே மாதிரி இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது லாக்கில் இருக்கும், இதே மாதிரி லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை தனியாக போட்டுருங்க, வேஸ்ட் இது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, புதுசு எடுத்துக்கிறோம். புது ரிப்பன் இருக்கும், இதை நான் சொல்கிறேன் ஒரு 2 செகண்ட். புது ரிப்பன் எடுத்து நான் எடுத்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு வராருங்க. ரிப்பனோட முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அதில் ஹோல்ஸ் போட்டால் தான் நம்ம அந்த ஹூக்கில் மாட்ட முடியும். எங்கன்னா இதோ இந்த ஹூக்கோட ஹோல் இருக்குது, தெரியுதுங்களா? இதோ இந்த ஹோலில் நம்ம மாட்டணும்னா ஒரு ஹோல்ஸ் போடணும் அந்த ரிப்பனில். ரிப்பனோட முதல் எண்டை எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சிசரை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் போட்டோம் பாருங்கள், சென்டரில் தெரியுதுங்களா? இந்த ஹோல்ஸ் போட்டு அதை கழட்டிடுங்க. கழட்டிட்டு இந்த ஹூக் இந்த தெரியுதுங்களா? இந்த இருக்கு பாருங்கள், ஹூக்கில் மாட்டணும். இந்த ஹூக்கில் மாட்டிட்டேன் பாருங்கள், தெரியுதா? அடுத்து என்னென்னா, இதில் வச்சுருங்க. ஏன்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் சுற்ற முடியாது. ஸோ இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இது உள்ளே வச்சுட்டு இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிடுங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றுங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் சுற்றுங்க. சுற்றிக்குங்க. கொஞ்சம் அப்படி இப்படி மாட்டாமல் பார்த்துக்குங்க. இது பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு சுற்றுங்க. அப்புறம் என்னென்னா, இன்னொரு ரெண்டுக்கு இதுதான் ஒரு மேக்ஸிமம் லெவல் வந்த உடனே இன்னொரு சைடில் நம்ம ஹோல்ஸ் போட்டு மாட்டிடணும். இதே மாதிரி ஹோல்ஸ் போடுங்க. போட்டுட்டு இப்போ நான் புது ரிப்பன்லேருந்து கட் பண்ணி இதுதான் எண்டாக வச்சுருக்கேன். ஸோ என்னென்னா, இதை சுற்றிடுறோம். சுற்றிட்டு இந்த ஏற்கனவே இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இது பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த கிளிப்புக்குள்ளே விட்டு இதை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னென்னா, இதில் இப்படி உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுருங்க. இந்த சென்டரில் நாபில் விட்டுட்டு இதில் லாக் பண்ணோம், தெரியுதுங்களா? இதை லாக் பண்ணோம். லாக் பண்ணிவிட்டு இதை இழுத்துக்கிறோம். இழுத்து இதேமாரி இந்த சைடு வர வச்சு இதுக்குள்ளே இழுத்து இதை வந்து போடுறதுக்கு முன்னாடி லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கல் வராமல் பார்த்துங்க. சிக்கல் வந்துச்சு. ஸோ நான் என்னென்னா திரும்பி கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறேன்.
அப்புறம் இந்த கிளிப்பில் உட்கார வச்சிட்டேன். திரும்பி இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இதை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வரணும். வந்து இதை லாக் பண்ணுங்கள். கரெக்டாக இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இதை லாக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு இழுத்துக்குங்க. கொஞ்சம் நிறையவே இழுத்துக்குங்க இதிலேருந்து. ஏன்னா இந்த எண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுத்து நம்ம அந்த ஏரோவில் போடணும். இழுத்துட்டோமா இப்போ இன்னொரு ரிப்பன் போட வேண்டிய கிளிப்பில் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டேன். இது தெரியுதுங்களா? ஹோல்ஸ் போட்டேன். அதை எடுத்து நான் மாட்டிடுறேன். இதை பார்த்துக்குங்க. இதை ரிப்பனில் மாட்டிகிட்ருக்கேன் கிளிப்பில். அப்புறம் என்னென்னா இதில் சுற்றிக்குங்க. இதை சுற்றிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் உட்கார வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம கிளிப் மாட்டிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லைட்டாக இந்த சைட்லேருந்து கொஞ்சம் இழுத்து சுற்றி விட்ருங்க. முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டைப்பிங் பண்ணிக்கலாம் பேப்பர் வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.